கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க, எண்ணின் மதிப்பு. அப்போ இது என்ன கொஸ்டின் ஆக்சுவலாக? ரிவர்ஸ் ஆர்டர். கரெக்டாக? எண்ணின் மதிப்பு கேட்டால் ரிவர்ஸ் ஆர்டர். ஃபஸ்ட்டு மூணாவது ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை மாற்றினா என்ன பண்ணணும்? 1 + 2 + 3 எக்ஸட்ரா டு n = இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 45ன்னு வருமா? ஏன்னா 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 4க்கு அடுத்த நம்பர் 5 பேருக்குன்னா 20, அப்போ 45. ஸோ அப்போ இதிலிருந்து நமக்கு n மதிப்பு வேணும்னா என்ன பண்ணுவோம்? இந்த நம்பரை 2ஆல் பெருக்குவோம். 90 அப்படிங்கிறது எந்த 2 நம்பரை பெருக்குனா வரும்? 9, 10. அப்போ என்னோட வேல்யூ 9. இந்த கொஸ்டினோட ஆன்சர் 9. இதை நான் நடத்தினதுக்கப்புறம் ஷார்ட்கட்டாக சொன்னது. சரிங்களா? இது ஷார்ட்கட் இல்லாமல் டேரெக்டாக பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு ஃபார்முலா போட்டிங்கன்னா n × n + 1/2 = 45 அப்படின்னு எழுதுவோம். இந்த 2 அங்கே போகிறப்ப என்ன ஆகும்? n × n + 1 = 90ன்னு வரும். சரிங்களா? அப்போது n n+1 மைண்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு நம்பர்னா இது என்ன நம்பர்? அதுக்கு அடுத்த நம்பர். ஏன்னா +1 தானே இருக்குது. அப்போ 90 வரணும்னா எந்த நம்பரையும் அடுத்த நம்பரையும் பெருக்கினா வரும்னு பார்க்கணும். 9ஐயும் 10ஐயும் பெருக்கினா தானே வரும். n 9னா n + 1 10. அப்போ என்னோட வேல்யூ என்னது? ஆன்சர் 9. இவ்வளோதான் லாஜிக். சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 9 பார்த்துருக்கோம். 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் n = 9. எண்ணின் மதிப்பு கேட்டிருக்காங்களா? முடிச்சாச்சு.